அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இம்மட்டுமாக இந்த 2025 முதல் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நல்லபடியாக வைத்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த நாளிலே வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை, உபாகமம் 26:19. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். ஒரு ஆண்டவருடைய வாக்கு, அருமையான ஒரு வாக்கு. இந்த நாளிலே, இந்த 2வது மாதத்தில் கர்த்தர் நம்மை சிறந்திருக்கும்படியாக செய்கிறாராம். எப்படி? புகழ்ச்சியில, கீர்த்தியிலையும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படியாக செய்து பரிசுத்த ஜாதியாய பரிசுத்த ஜனமாய் இருக்கும்படி அவர் செய்கிறாராம், அவர் வாக்கு பண்ணுகிறாராம். ஆகவே இம்மட்டுமாக நம்முடைய வாழ்விலே சிறந்திருக்கும்படியான ஒரு சூழ்நிலை ஒருவேளை அவ்வளவாக எளிதாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை சரீர பிரகாரமாக நல்ல ஆரோக்கியத்தோடு சிறந்திருக்கும்படியாக இல்லை, குடும்ப வாழ்க்கையில் அப்படி இருக்கலாம். உங்களுடைய தொழிலில், உங்களுடைய படிப்பில், வியாபாரத்தில், இப்படி எந்த காரியத்தில் எடுத்துக்கொண்டாலும் சிறந்து இருக்கிற மாதிரியான ஒரு அனுபவம் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய ஆன்மீக அந்த ஆவிக்குரியதான வாழ்வில் கூட அந்த மாதிரியான ஒரு நிலையான ஒரு நல்ல வளர்ச்சியை கூட காண முடியாமல் இருக்கலாம். இன்றைக்கு அதற்காக வாஞ்சிக்கிற, தாகத்தோடு இருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தினா, கர்த்தர் எந்தெந்த விதத்திலெல்லாம் நீங்கள் சிறந்திருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை காட்டிலும் மேலான விஷயங்களிலே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து எல்லா விதத்திலும் சிறந்திருக்கும்படியாக செய்வாராம். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற, நம்புகிற, விசுவாசிக்கிற நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றிலுமே சிறந்தவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அவரால் முடியாது என்று ஒன்றுமே கிடையாது. அவர் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறபடியினால் அவருடைய நாமத்தை நம்பி இருக்கிற நம்முடைய வாழ்வில் சிறந்த வாழ்வை நாம் நிச்சயமாக அடைவோம். மேன்மையான வாழ்வை நாம் நிச்சயமாக அடைவோம். இன்றைக்கு எந்த குறிப்பிட்ட காரியத்தில் நீங்கள் சிறந்திருக்க முடியாதபடி தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, போராடி கொண்டிருக்கிறீர்களோ, அடைய வேண்டும் என்றதான தாகத்தோடு பலவிதமான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறீர்களா? சில நேரங்கள் அவை நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கைகூடி வரல, விரக்தி அடைகிறீங்க, வேதனை அடைகிறீங்க, சோர்ந்து போறீங்க. இன்னைக்கு இந்த முதல் தேதியில் கர்த்தர் வாக்கு பண்றாரு, பயப்படாதீங்க. கர்த்தர் எந்தெந்த விதத்திலெல்லாம் நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அதுல நீங்க சிறந்து இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில், உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்களுடைய தொழிலில், எல்லாவற்றிலும் சிறந்திருக்கும்படியாக செய்வார். சோர்ந்து போகாதீங்க. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை தப்புவிக்கவர் வல்லவராக இருக்கிறார். இந்த 2வது மாதத்துல இரட்டிப்பான பல நன்மைகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. கர்த்தர் அனுமதிக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு நிச்சயமாக வரும். அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும், அது மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்க அடிமனதுக்குள் இருக்கிற அந்த சோகமான நிலை மாறி சந்தோஷமான ஒரு நிலைக்கு நீங்க வருவீங்க. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை நம்பி சொல்லுங்க, இந்த மாதத்துல நான் எல்லா விதத்தில் நான் சிறந்திருப்பேன். என் ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். பரிசுத்த ஜனமா என் வாழ்க்கையில நான் வாழப் போகிறேன். அப்படிப்பட்ட காரியத்தை அவரே எனக்கு செய்ய போகிறார் என்று நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு சொல்லுங்கள். நீங்கள் சொன்னபடியே நீங்கள் சிறந்திருப்பீர்கள். ஜெபம் பண்ணலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே, 2வது மாதத்துல ஆண்டவரே எங்களோடு நீ பேசின நல் வார்த்தைக்காக நன்றியப்பா. எங்கள் வாழ்விலே சகல விதத்திலும் எங்களை சிறந்திருக்கும்படியாக நீர் அக்கறைப்பட்டு எங்க மேல வைத்த அன்பின் நிமித்தமாக கர்த்தாவே நீர் கொடுத்த நல்ல வாக்குக்காக நன்றி. நீங்க சொல்லிட்டீங்கப்பா, எங்க வாழ்க்கை எல்லா விதத்திலும் சிறந்திருக்க போகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த 2வது மாதத்தில் நாங்கள் வாழ்வோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு பரிசாக தந்திருக்கிறேன். இது கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட மேன்மையும் உயர்வையும் கர்த்தாவே நீர் கொடுத்து ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்ப வாழ்விலும் சந்தோஷத்தை பெருக பண்ணுகிறீர். நன்றி அப்பா. மனதார ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.